ஓகே. மேடம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மேடம் கோடிங்லாம் கரெக்டா இருக்கா? ஹரிணி டுடே ப்ளூவா? நைஸ் நைஸ். அண்ணா என்ன அருணி அப்போத்துல இருந்து அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. அவன் என்னோட கிளாஸ்மேட். யாரு? வேற யாரு? உங்க டீம்மேட் ஆதி. ஓ ரியலி? நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா? நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ் அவ்வளவுதான். அது சரி, எங்க உங்க ஜூனியர் ஆளே காணோம்? ட்ரிப்புக்கு போறதா சொல்லி லீவ் எடுத்திருக்கான். அதுக்கு தான் மேடம் அப்போத்துல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருந்தீங்களா? நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். மேடம் அவன் பொண்ணுங்க விஷயத்துல சரியே கிடையாது. அப்படி என்ன பண்ணா? சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டுக்கு நைட்ல கால் பண்ணி பேசிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ தப்பு பண்ணி அவங்க அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கான். கம் ஆன் ஹரிணி, சின்ன வயசுல எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு we should move on. I find him as a very very decent guy. ஓ உன் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. வா காஃபி குடிக்க போலாம். போங்கடா. மச்சான், ஜோக் வாட்டர் ஃபால பார்க்கணுன்ற ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சுடா. தேங்க்ஸ் மச்சான். டேய் பரவாயில்லடா. ட்ரிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்ததுடா. ஆனா ரங்காவை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டேன்டா. என்ன மச்சான் சொல்ற? வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்றனா அதை விட பெஸ்டா அவனை நீ அடைய போறன்னு அர்த்தம். நம்மளா சேர்ந்து அவனுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டோம்ல. அவன் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகட்டும் லைஃப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணலாம். ஆமா உண்மைதான். சரி வர மச்சான். பை மச்சான். யா மச்சான் ஆதி, இன்னைக்குதான் கடைசி நாள். நாள்ல இருந்து இவளை பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. நீ இதுல பாஸ் ஆகிற வழியா பாரு. நானும் அவனு போய் எக்ஸாம் ரிசல்ட்ட போய் பாக்குறோம். வா மச்சா போலாம். மச்சான் பெரிய பெரிய கனவுலாம் கண்டிருக்க. எப்படியாவது இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிரணும்டா. ஆமா மச்சான், எக்ஸாம் ரிசல்ட்டும் லவ் ரிசல்ட்டும் ஒரே நாள்ல நடக்கிறது நடக்கட்டும். போய் ப்ரப்போஸ் பண்றா. மச்சான் ஆதி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்டா.
ஹாய். ஹரிணி, நீ பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டியா? ஆமா, எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதான் சாப்பிட்டுட்டேன். மேடம், நல்லா பாருங்க என் போட்டோவை எவ்வளவு டீப்பா பாத்துக்கிட்டு இருக்கான்னு. இவன் எந்த பொண்ணையும் விட மாட்டான். நான் தான் சொன்னேன்ல, அவன் என்ன ஒரு ஃப்ளர்ட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கானு. ஏய், சும்மா இரு. அவன் ஒண்ணு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரில ஒண்ணும் இல்ல. நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். ஸ்கூல் டேஸ் மாதிரி சாப்பாட்டை ஷேர் பண்ணி பார்க்கலாம். நோ தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, ஆனா பேசிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், எதுவுமே பேசிக்க மாட்டோம். சோ ஸ்ட்ரேஞ்ச். அது சரி ஆதி, மேரேஜ் முடிச்சுக்கிட்டு டைரக்டா ட்ரிப்புக்கு போயிருக்க போல. அப்படிலாம் இல்லை மேடம், அது எல்லாமே ஒரு 20 வருஷ கனவு. நம்ம இப்போ காஃபி டேக்கு போய் ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்கு 300 ரூபா செலவு பண்றோம். ஆனா என்னோட ஃப்ரெண்டு சுனிலுக்கு அந்த மாதிரி இல்லை. அவனுக்கு 300 ரூபா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். மேடம், அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஜோக் ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போனோம். டேய், ஏன்டா ட்ரிப்புக்கு வரவே இல்லை? என்னோட அப்பா அந்த 300 ரூபாய் இருந்துச்சுன்னா 3 நாளைக்கு சாப்பாடு செய்யலாண்டான்னு சொன்னாரு. என்ன இருந்தாலும் உனக்கு 3 நாள் லீவ் கிடைக்குதுல்ல, என் கூட வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாருடா. அவன் இப்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான், அந்த ஜோக் ஃபால்ஸை தவிர. அங்க ஏன்டா போலன்னு கேட்டா, மச்சான் நான் ஜோக் ஃபால்ஸுக்குன்னு வந்தா அது உன் கூட மட்டும் தாட்டான்னு சொல்றேன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நாங்க அவசர அவசரமா அந்த பிளான பண்ண வேண்டி இருந்துச்சு. ஹி இஸ் a very interesting guy. போட்டோஸ் இருந்தா காட்டுறியா? ஓகே மேம், இதுல பாருங்க. சுனில்ன்றதே வந்தான். எந்த இடத்துக்கு போனீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. இதான் மேம் ஜோக் ஃபால்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? நைஸ் ட்ரிப். ஹரிணி, இந்த இதை பிடிச்சிக்கோ. ஓ, இவர் பெரிய ஹேண்ட்ஸம். அப்பா போச பாரு. ஐயோ, ஓகே பை. மேடம் என்ன ஆச்சு? ஏன் நீங்க அழுகுறீங்க? ஒன்னும் இல்ல, பெருசா எல்லாம் ஒன்னும் இல்ல. இஸ் எவ்ரிதிங் ஃபைன் மேடம்? யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் என்ன வீட்டுக்கு போலையா? போகிறதுக்கு மனசே வரல மேடம். இன்னைக்கு நீங்க யார்ட்டையும் ஒழுங்கா பேசவும் இல்ல, ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்ல. உங்களை இந்த மாதிரி எப்பவுமே நாங்க பார்த்ததே இல்ல. என்னாச்சுன்னு சொல்லுங்க மேடம். மேம் சொல்லுங்க மேம், என்னாச்சு? சரி உட்காருங்க, சொல்றேன்.